ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படிதாங்க பாட தோணுது. இன்றைக்கி மார்னிங்லேயே வந்து பார்த்தாக்கா கலர்ஃபுல்லாக ரோஸ் கலரில் அவ்வளோ அழகாக வந்து ரோஸ் பூத்துருந்தது எங்கள் கார்டனில். மற்றதெல்லாம் பாருங்கள், மணத்தக்காளி கீரை அப்புறம் மற்ற செடி எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்குமே வந்து காலையில் ஒரு ட்ரிப்பு தண்ணி விட்டுட்டா தாங்க வெயிலுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடிங்க. கற்பூரவள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கட் பண்ண வளர்ந்து போயிட்டே இருக்குது. இவ்வளோ செடி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலிங்க. சளி கிளி பிடிச்சா கஷாயம் அந்த மாதிரி வச்சு குடிப்போம். இந்த இதுக்கு பெருச்சாளியோட தொந்தரவு இருக்கே, பெரிய தொந்தரவுங்க. ஒரு 3 பேக்கில் தான் கீரை வந்து ஓரளவுக்கு இருக்குது. மற்றதுலலாம் பாருங்கள், எல்லாம் பறித்து கீரையே முளைக்காமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து வீண் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அதை பிடிக்கிறதுக்கு பெட்டியெல்லாம் வச்சு எந்த பயனும் இல்லைங்க. பெருச்சாளி சார் வந்து டெய்லி கலவரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கொல்லாமல் சரி பிடிச்சி கொண்டு போய் வெளியில் விட்டுறலாம், அந்த பாவத்தையே நம்ம செய்யணும்னு பார்த்தா பிடிபட மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்ற செடி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடி எல்லாம் பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்குது. ஒரு 2 நாளில் எல்லாம் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக குண்டு குண்டாக அந்த பர்பிள் கலரில் அழகாக காய்ச்சிருக்குதுங்க. இனிமே வந்து பூக்கள் வச்சிட்ருக்குது. இனிமே காய்க்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே பட்டை கிளப்பிட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த வெயிலுக்கு. கருவேப்பிலை சூப்பராக வந்துட்டுருக்கு. ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சற கட் பண்ணி எடுக்க படர்ந்து விரிஞ்சிட்டு போயிட்டுருக்குதுங்க. மனம் அப்படி ஒரு மணமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்கு. வெயிலுக்கு கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா துளிர் விட்டு நல்லபடியாக வந்துட்டுருக்குதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு டெய்லியுமே தண்ணி விடுற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு நாள் தண்ணி விடாட்டியும் கூட செடிகள் எல்லாமே வாடி போகுது. ஊடு பயிராக கீழெல்லாம் கீரைகள் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாலக்கீரை ரெடியாக இருக்குதுங்க அறுவடை பண்ணுறக்கு. பாலக் பன்னீர் செய்யலாம் கிரேவிக்கு, மற்றபடி பருப்பு கூட போட்டும் கூட நம்ம செய்யலாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க.